ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கடம்பா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/2 kg கடம்பா எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சிலர் இதை கனவா மீன் சொல்லுவாங்க, கடம்பா மீன் சொல்லுவாங்க. நான் கடம்பா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் கார மிளகாய் தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இது ஊறட்டும். அப்போ தான் அதோட மசாலா எல்லாம் அது உள்ளே கொஞ்சம் நல்லா டிப் ஆகி நல்லா கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆயில் சூடானதும் சோம்பு, சீரகம், கறிவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரே ஒரு கொஞ்சம் பூண்டு நான் தட்டி போட்டிருக்கேன். ஆல்ரெடி மசாலாவில் இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வாசனைக்காக பூண்டு தட்டி போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் போட்டு நல்லா கிளறி கொடுங்க. 1 or 2 மினிட்ஸ் கிளறி கொடுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். ஆல்ரெடி கடம்பாலே தண்ணி நம்மளுக்கு வரும். லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வைங்க. பாருங்கள், தண்ணி வந்திருக்கு அதிலே. இப்போ கிளறி கொடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததும் போதும். இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டு மாறிடும். ஸோ நீங்கள் 10 மினிட்ஸ்க்குள்ளே அது கிளறி கொடுத்து நீங்கள் ஒரு ட்ரையாக வர வரலாம் பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். சாதத்தோட, டிஃபனோட, சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். Thank you for watching.